இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் ஆடு வளர்ப்பை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதையும், சமீப காலமாக அப்பகுதியில் தொடர் வெறிநாய் தாக்குதலால் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியாகி வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் ஆடு வளர்ப்பு தொழிலை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும், தங்களது இழப்பை ஸ்டாலின் மாடல் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை கட்டுப்படுத்த எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் வெறிநாய்களால் கொல்லப்பட்ட ஆடுகளுக்கு விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்கவில்லை என்று விவசாயிகள் கவலையுடன் தெரிவிப்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனவரி 24ஆம் தேதி மரவப்பாளையத்திலும், சென்னிமலை ஒன்றியம் எல்லை கிராமத்தினுள் பல பகுதிகளிலும் ஆடுகள் வெறிநாய் தாக்குதலுக்கு உள்ளாகி பலியாகி விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு திருப்பூர் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என உறுதி கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளதை புரட்சி தமிழர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து வலுக்கட்டாயமாக அகற்றிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும், வெறிநாய்களை கட்டுப்படுத்தவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை முன்னாள் முதல்வர் வேதனையுடன் வெளிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி குட்டக்காட்டைச் சேர்ந்த விவசாயிகளின் 25 ஆடுகள் வெறிநாய் தாக்குதலுக்கு உள்ளாகி பலியாகியுள்ள நிலையில், தமிழ்நாடு முழுவதும் வெறிநாய்களின் தாக்குதலால் கால்நடைகள், குழந்தைகள், பெரியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழகம் முழுவதும் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வெறிநாய்களால் பாதிக்கப்பட்டு ஆடுகளை இழந்துள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்கவும், வெறிநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்த மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், 2026இல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைத்தும் உரியவர்களிடம் வழங்கப்பட்டு விட்டனவா என்பதை கண்காணிப்பது மற்றும் கழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் ஊராட்சி, நகர வார்டு, பேரூராட்சி வார்டு, மாநகராட்சி, வட்ட அளவில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து விரைவாக முடிப்பதற்கு மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்து அதன் விவரங்களை 31/3/2025க்குள் தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்குமாறும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களும், கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும், கழக உடன்பிறப்புகளும் முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார்.